அதனால என்ன, இன்னொரு நாள் சாப்பிடலாமே, விடுமா. என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் போணும். நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் லீலா, உன் அக்கா இருக்காளே, வேண்டான்னு சொன்னா விடவே மாட்டான். ஏங்க இந்தங்க. சாப்பிட்டேன், போதும். இந்தா. ஏங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போறீங்க? வேற என்ன சொல்லணும்? எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதானா? உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, பிடிச்சுதான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. அதனாலதான் நான் சாப்பிட்டதை நீ பார்த்தல்ல. பாத்தியா அண்ணாமலை, முன்னெல்லாம் உங்க மாமா நான் சமைச்சு கொடுத்தா எவ்வளவு ஆசையா சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு வாய் நிறைய பாராட்டுவாரு. இப்பெல்லாம் கொஞ்ச நாளா இப்படிதான், ஏதோ கடமைக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளாவே சரியில்லை அண்ணாமலை. அக்கா, நீங்க ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? மாமா ஏதோ வேலை டென்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாரு. இல்ல அண்ணாமலை, இத்தனை வருஷம் அவர் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்குவாருன்னு எனக்கு தெரியாதா? இப்பெல்லாம் ஏதோ யோசனையாவே இருக்காரு. முகத்துல சந்தோஷமே இருக்கிறது இல்ல. முன்ன மாதிரி சிரிச்சு பேசுறது கூட இல்ல. என்னவோ தப்பா இருக்கு. ஆனா என்னன்னு தான் தெரியல. இப்பெல்லாம் எனக்கு அவரை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு அண்ணாமலை. மாமாவை நினைச்சு கவலைப்பட ஒண்ணும் இல்லக்கா, எல்லாம் சரியாயிடும். நீங்க எதையும் யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க, நிம்மதியா இருங்க. வருண் உன்னை ஏதோ லாயர் கிட்ட கூட்டிட்டு போய் உனக்கும் வருணுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீயும் வருணும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். வருண் உன்னை விட்டு போக பிளான் பண்றாருல, அத அத்தை கிட்ட சொல்லு. அவங்க வருணை கூட்டிட்டு போய் பேசி தடுத்து நிறுத்துவாங்கல்ல. இப்ப என்ன சொல்ல போற வெண்ணிலா? வான்மதி சொன்னது எல்லாமே உண்மை இல்லைன்னு சொல்ல போறியா? வருண் உன்னை கூட்டிட்டு போயிட்டு கையெழுத்து வாங்கினானா? அக்கா கேக்குறாங்கல்ல வெண்ணிலா, கேட்டதுக்கு பதில் சொல்லு. வருண் உன்கிட்ட கையெழுத்து வாங்கினானா? இல்ல. வருண் உன்கிட்ட கையெழுத்து வாங்கினானா? இல்ல. நானும் வருணும் ரூம்ல பேசிட்டு இருந்தத அக்கா அரையும் குறையுமா ஏதோ கேட்டுட்டு வந்து ஏதேதோ சொல்லியிருக்கா. இல்ல, நான் நிஜமாவே கேட்டேன். அக்கா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நானும் அவரை ஏதோ பேசிட்டு இருந்தோம், அத கேட்டுட்டு வந்து ஏன் ஏதேதோ சொல்லி பெரியவங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து கேக்குற வேலையெல்லாம் விட்டுருக்கா. நாங்க 1000 விஷயம் பேசிட்டு இருப்போம். நீ பாதியில வந்து ஒரு விஷயத்தை ஒட்டு கேட்டுட்டு முன்ன என்ன பேசணும் அடுத்து என்ன பேசணும்னு புரியாம எதையோ சொல்லி வச்சு இப்ப பாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோக்கா, என் மேல என்னதான் உனக்கு அக்கறை இருந்தாலும் நீ சில விஷயத்துல தலையிடாத. என்ன வெண்ணிலா
கூட பிறந்த அக்கான கூட பார்க்காம இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? இல்ல அத்தை, அக்கறையா அக்கா ஏதாவது பண்ண போய் அது பெரிய பிரச்சனையில வந்து முடிஞ்சிருது. இப்ப கூட பாருங்க, நானும் வரணும் என்ன பேசிட்டு இருந்தோனே தெரியாம ஏதேதோ சொல்லி நீங்களும் அத்தையும் டென்ஷன் ஆயிட்டீங்க. தேவையில்லாம வருணுக்கும் கெட்ட பேரு. அப்போ வருண் உன்கிட்ட எந்த கையெழுத்தும் வாங்கல, அப்படிதானே வெண்ணிலா? இன்னும் என்ன நம்பலையா அத்தை? ஆனா நீ இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே வெண்ணிலா. அதுவும் உன் அக்கா கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறத பாக்கும்போதுதான் நம்பிக்கையே வர மாட்டேங்குது. என்ன பண்ண அத்தை நம்புவீங்க? நிஜமாவே நீ சொல்றது உண்மைனா என் கண்ணை பார்த்து சொல்லு. நீயும் வருணும் ரூம்குள்ள என்ன பேசிக்கிட்டீங்க? அவரு ஃபைனான்ஸ்ல சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஃபைல்ஸ்ல கையெழுத்து போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வேணா போடட்டுமான்னு கிண்டலா கேட்டேன். அதுக்கு வருண், நீ கையெழுத்து போட்டா எல்லாமே மொத்தமா முடிஞ்சிட்டோன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாரு. அததான் அக்கா அங்க வந்து நின்னு அரைகுறையா கேட்டிருக்கா. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உங்க மேல சத்தியமா நான் அப்படி எதுவும் சைன் பண்ணல அத்தை. என்னடி உனக்கு ஆச்சு? ஏன் இப்படி பொய் சத்தியம்லாம் பண்ணிட்டு இருக்க? வான்மதி, வெண்ணிலா என் மேல சத்தியம் பண்ணிருக்கானா அது உண்மையாதான் இருக்கும். இதுக்கு மேல குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு.